எனக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் ஃபீல்டு தான். ஸோ வந்து பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஹைட்டு ஒரே மாதிரியாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் மாடு, ஆடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடும். அதுவும் ஒரு சூப்பர் நேப்பியர் ஃபீல்டு, நம்மகிட்ட கருணை வாங்கின ஃபீல்டு தான் அதுவுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறைய இடங்களுக்கு சூப்பர் நேப்பியர் கொடுத்துருக்கோம். அதில் இந்த இடமும் ஒன்றுங்க. ஸோ இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் நேப்பியர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தட்டை எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போதே தெரியும் ஆடு மாடு எவ்வளோ விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. நான் சொல்கிறது இந்த ஹைட்லேயே கூட நீங்கள் அறுத்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது இதே ஒரு 8 to 10 அடி ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய பேர் நான் 15 அடி வரைக்கும் விட்டு அறுப்பேன் அப்படிங்கிறத விட இந்த ஹைட்டுக்கு முன்னாடியே கூட அறுத்து போட்டிங்கன்னா ஆடு மாடு நல்லா தான் விரும்பி சாப்பிடுங்க. ஸோ இதோடைய தூர்கள்லாம் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு குத்தில் எத்தனை தூர் கட்டியிருக்குன்னு பாருங்கள் சூப்பர் நேப்பியர். இது வந்து சூப்பர் நேப்பியரில் இங்கே இது 4வது கட்டிங். 4வது கட்டிங்கில் எந்த அளவுக்கு தூர் ரவுண்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கேப் நல்லா விட்டிங்கன்னா நல்லாவே தூர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக கட்டுங்க சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும். விதைக்காரணை தமிழ்நாடு முழுக்க, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானான்னு சொல்லிட்டு நம்மளோட சுற்றி இருக்க 5 ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ பார்சல் சர்வீஸ் இப்போ வெளியே நிறைய இடத்துக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ குஜராத் கூட இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு இப்போ பார்சல் வளர்ந்துருச்சு. ஸோ சூப்பர் நேப்பியர் விதைக்காரங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது பாருங்கள், அது கரும்பு இல்லை, அதுவும் சூப்பர் நேப்பியர் தான். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா சூப்பர் நேப்பியர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கவும் சூப்பர் நேப்பியர். ஸோ ஆடு மாடுகள் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுதுங்க. நீங்கள் பார் போட்டு வைக்கலாமா பாத்தி போட்டு வைக்கலாமாங்கிறது உங்களோட கையில் தாங்க இருக்குது. ஒருவேளை பார் போட்டாலும் சரி, பார் போடாமல் வச்சாலும் சரி, 2 அடிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி கரணையை வைங்க, கொடுக்குற கரணையை. ஸோ தண்ணி உங்கள் இடத்துல இழுத்துரும் அப்படின்னா நீங்கள் பார் போடாமல் வைக்கலாம். தண்ணி இழுக்காது தேங்கி நிற்கும் அப்படின்னா நீங்கள் பார் போட்டு வைக்கிறது அவசியங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வச்ச கரணை ஒரு 25 நாள் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு களை வெட்டிக்கோங்க. ஸோ தண்ணிங்கிறது ஆரம்பத்தில் ஈரப்பதம் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 நாளைக்கு கூட தண்ணி விடுங்க. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 டேஸ் கூட தண்ணி விட்டால் போதுமானது. 25 நாள் ஒரு களையை வெட்டிட்டு மண் ஒதுக்கிறப்ப உரத்தை போட்டு ஒதுக்கிடுங்க. நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுக்கலாம், கொஞ்சம் அளவாக கொடுங்க. மாட்டு உரம் கூட கொடுக்கலாங்க. லேண்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது மாட்டு உரம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு லைஃப் நிறையவே வரும். சூப்பர் நேப்பியரை பொறுத்த வரைக்கும் 8 to 10 வருஷம் கூட நிறையா ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருந்துகிட்டு இருக்குது. கட் பண்ணி நம்ம அடிக்கடி மாட்டு உரம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு லைஃப் எங்கேவோ வந்து பார்த்திங்கன்னா போகுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 அடி வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50 நாள் 50 நாள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துடும். நான் 10 அடி 15 அடி தான் கட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு 100 to 110 நாள் தேவைப்படும். ஸோ வருஷத்துக்கு நீங்கள் அறுக்கிறத பொறுத்து உங்களுக்கு 200 டன் வரைக்கும் சூப்பர் நேப்பியரில் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஒரு ஏக்கர் வச்சிங்கன்னா மாடுகள் மேய்ச்சலுக்கே போகலனாலும் ஒரு 20-25 மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து போதுமானதாக இருக்கும். ஆடுகளாக இருந்துச்சுன்னா ஒரு 100 ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 8 அடிக்குள்ளே நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. கரணை வேணும்னா நம்மக்கிட்டே கரணை வந்து கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க. அப்புறம் மற்ற ஸ்டேட்டில் சொன்ன எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். கரணை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.